ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 15/2/2022 மாசி மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதியம் 1:35 வரை பூசம் நட்சத்திரமும் அதன் பிறகாக ஆயில்யம் நட்சத்திரமும் நடப்பில் இருக்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்நாள் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலன்தனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சந்திர பகவான் கடக ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த சந்திரன் 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலாபலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்த்து விடலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காலை 10 மணி வரை கரசை கரணம், அதன் பின்பாக வணிசை கரணம். அன்பு நண்பர்களே, கரணம் என்பது பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்ணா காரிய சித்தி என்று சொல்லுவார்கள். ஒரு செயல் நன்முறையில் முடிய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்று கூறினால் கரணத்தை பார்த்து காரியத்தை செய் என்பது ஒரு வழக்கம். ஏனென்றால் இந்த கரணம் காரிய வெற்றியினை கொடுக்கக்கூடிய ஒரு மிக அற்புத தன்மை கொண்டது. அந்த வகையில் கரணங்களில் தலையாய கரணங்களாக கூறப்படுவது இந்த கரசை கரணமும் வணிசை கரணமும் மிகவும் புனிதமான கரணங்கள். இந்த கரணங்களினுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கரணங்கள் இரண்டும் பகல் பொழுதில் ஒரே நாளில் இணைந்து வருவது மிக மிக சிறப்பு. முதல்ல 2 கரணமும் பகல் பொழுதில் இணைந்து வருகின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மிக சிறப்பானது. அதே போல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்பு நண்பர்களே, நீங்கள் ஏனும் ஒரு தொழில் துவங்குறீங்க, அப்படி இல்லை ஆல்ரெடி இருக்கின்ற தொழிலில் ஏதாவது ஒரு புது சேஞ்சை கொண்டு வரீங்க, இன்னிலிருந்து இந்த விஷயம் அமுல்படுத்தப்படுகின்றது, நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்க. இந்த மாதிரி தொழில் சார்ந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க. அப்படி இல்லையா, குடும்பத்தில் ஏதேனும் ஒரு புதுமையை புகுத்துகின்றீர்கள், இல்லைனா புதிதாக இன்றைக்கி ஏதோ ஒன்று கொண்டு வரீங்க, அப்படி இல்லைனா புதுசாக இன்னையிலேருந்து ஒரு முடிவெடுத்து இதையெல்லாம் கடைபிடிக்க போகின்றோம் அப்படின்னு. அது தொழிலாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு விஷயத்தை இன்னையிலிருந்து இந்த விஷயம் இப்படி தான் அப்படின்னு ஒரு புது விஷயத்தை இன்றைக்கி புகுத்துறீங்க அல்லது ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்கும். நம்ம வேறு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி ஒரு தொழில் நிறுவனங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது காலாகாலத்திற்கு நம்மளுடைய பெயர், புகழ், அந்தஸ்து இதனை தூக்கி நிறுத்தி கொண்டே இருக்கும். அதே போல் இன்றைக்கி தொழிலில் ஒரு புதுமையை புகுத்துறீங்க, அது தொழிலில் நல்ல சேஞ்ச், நல்ல முன்னேற்றம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. காலத்திற்கு எது நிலச்சி நிற்கணும்ப்பா, எப்பா இதை நான் பண்ணுறேன், இது காலத்துக்கு என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்னு அந்த காலத்திற்கு நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதையெல்லாம் தாராளமாக இன்றைய தினம் செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல பேரையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கரசை கரணம், வணிசை கரணம் இரண்டுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல புனிதத்துவமான கரணங்கள். யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக மேலுக்கு வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக இந்த கரணத்தினை பயன்படுத்தி ஒரு லக்ஷ்மி வழிபாடு செய்து உங்களுடைய பொருளாதார நிலைமை மாற வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம். அந்த வேண்டுதல்கள் நன்முறையில் பலித்து பொருளாதார ரீதியாக அந்த மாற்றங்களை எல்லாம் நன்முறையில் ஏற்படுத்தும். பொருளாதாரத்திற்கு உகந்த கரணம். இதை மாலை பொழுதிலோ அல்லது 10 மணிக்கு பிறகாக வணிசை கரணம் துவங்குகின்றது. இந்த வணிசை கரணம் நடப்பில் இருக்கின்ற நேரத்தில் இந்த லக்ஷ்மி பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக உகந்தது. அது பொருளாதார நிலைமையில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்த வல்ல ஒரு கரணமாக இந்த வணிசை கரணம் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் என்ன என்பதனை பார்த்து விடலாம். வாருங்கள்.
மேசராசி அன்பர்களே, மேசராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளையும் வரவுகளையும் பொருட்சேர்க்கைகளையும் பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகள் பெறுகின்ற ஒரு நாள். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதையெல்லாம் வாங்கி குவித்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கி ஷாப்பிங் கூட்டு போயிட்டிங்கன்னா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவிற்கு பொருள் சேர்க்கைகளை அதிகப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு அசட்டை வாங்கிறது, இல்லைனா இந்த சொத்து பத்தை விலைக்கு கேட்கறது, அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சொத்து பத்து அசையா சொத்துக்களினுடைய சேர்க்கைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. தேக ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தவர்களுக்கு அந்த தேக ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் அகலுகின்ற ஒரு நன்னாளாய் இந்நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வீட்டில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அல்லது அதற்கான எண்ணங்கள் வலுவாக தோன்றுகின்ற நாள். குழந்தைகளுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் படிப்பில் படிப்படியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற நாள். தாயாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும், தாயார் வழியிலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நன்மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற அற்புதமான நாள். அன்பு நண்பர்களே, யாரெல்லாம் மனை மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம்னு இந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த மாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். ஒரு சிலருக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இல்லைன்னா தொழில் ரீதியாக வெளியில் போகிறதுன்னு சிறு தூர பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏற்படுகின்ற பயணங்கள் மாற்றங்கள் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாற்றங்களும் பயணங்களும் உங்களுக்கு நல்ல உதவிகளையும் பெயரையும் பெற்று கொடுக்கும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் எங்கிருந்தெல்லாம் நீங்கள் உதவிகளை எதிர்பார்க்கின்றீர்களோ அங்கிருந்தெல்லாம் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இந்நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறது ஒரு சிறப்புங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாளாக விற்க முடியலை சார், இந்த இடத்த, இந்த வீட்டை, இந்த பொருளை அப்படின்னு எதையெல்லாம் விற்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த விற்க முடியாத பொருட்களை எல்லாம் விற்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் முயற்சி பண்ணுங்க, ஈஸியாக அதனை விற்றுவிடலாம். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி இதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது உங்களுக்கு நல் மேன்மைகளை வழங்குகின்ற நாள் என்றே கூறுவேன். இந்த நாளிலை பொறுத்த வரைக்கும் கையில் நல்ல வருமானம் பார்க்கின்ற நல்ல நாள்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய அமைப்பில் இன்றைய தினம் கையில் வருமானங்களை 4 காசு பார்க்கறதுக்கான ஒரு நல்ல நாள். சேமிப்புகளை அதிகப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. எந்த விதமான வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் வருமானம் சற்று கூடுதலாக அமைகின்ற நாள். உங்களுடைய பேச்சிற்கு நல்ல மரியாதை கிடைக்கின்ற நாள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்குகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் என்றே நான் கூறுவேன். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வீட்டில் நல்ல சுபகாரியங்கள் நடைபெறும். எல்லாம் ரைட்டு. சனியின் பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன முட்டல்கள் முடங்கல்களுக்கு பிறகாக அந்த சுபகாரியங்கள் நடக்கும். ஆகையினால் இந்த தேவையில்லாமல் பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிக மிக நல்லது. வருகின்ற வருமானத்தை நன்முறையில் சேமிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மதிப்பு, மரியாதை, மேன்மையை கொடுக்கக்கூடிய நாள். ராசிநாதன் ராசிதனில் அமரப்பெற்றிருக்கின்ற அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியுமான்னு
ஒரு பயந்த சுபாவத்திலோ அல்லது முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் தெளிவான தீர்க்கமான முடிவினை எடுத்து இதில் நாம் செயல்பட போகின்றோம், இதெல்லாம் நாம் செய்ய போகின்றோம் என தெளிவான முடிவுக்கு வருகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் பயணங்களை மேற்கொள்ள நினைத்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் பயணங்கள் ஏற்படுகின்ற நாள், நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய நாள், எதிலும் புத்துணர்ச்சியோடு செயல்படுகின்ற நாள், எதிலும் தனித்து முடிவெடுக்கக்கூடிய சுய திறனை பெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிட வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு சுப விரயங்களை அதிக அளவில் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் இல்லைனா ஒரு பொருட்சேர்க்கைகள் ஏற்படும். அதற்காக இன்றைய தினம் விரயங்கள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நாள். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஆகையினால் இன்றைய தினம் ஏற்படுகின்ற செலவுகளை எல்லாம் நன்முறையில் செய்வது மிக மிக சிறப்பு. வெளியிட வாய்ப்புகள் மிக மேன்மைகளை கொடுக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிதனை பொறுத்தவரை அபரிமிதமான லாபங்களை எல்லாம் ஈட்டுகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் வேலை அமைப்புகள் ரீதியாக நல்ல வருமானங்களையும் லாபங்களையும் ஒருபடி கூடுதலான பண வரவுகளையும் பெறுகின்ற நாள் இந்த நாள். அப்போ என்ன பண்ணலாம்? இன்றைய தினம் வருமானம் நல்லபடியாக வர ஆரம்பிச்சிருச்சு, அதை அப்படியே பத்திரமாக சேமிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. இன்றைய தினம் தொட்டது துலங்கக்கூடிய மிக சிறப்பான நன்னாளாக விளங்குகின்றது. எதையெல்லாம் முயற்சி செய்கின்றீர்களோ அந்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைன்னு சகல விதங்களிலும் மேன்மை பெறுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். துலாராசி அன்பர்களே, துலாராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேலை தொழில் வியாபார ரீதியாக நல்ல மேன்மைகள் பெறுகின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஜீவனஸ்தானாதிபதி அந்த பாவகத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கின்றார். வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஒரு சிலர் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்கள் கூட இன்றைய தினம், அதாவது வேலை மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கூட இன்றைய தினம் வேலை மாற்றங்கள் நன்முறையில் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகின்றது. தொழில் வேலை சார்ந்த இடங்களில் நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கின்ற நாள், பதவி உயர்வுகள் கிடைக்கின்ற நாள், உங்களுக்கென ஒரு தனி அங்கீகாரம், தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை முழுக்க வேலை தொழில் வியாபாரம்னு இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சகல விதங்களிலும் நன்மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்த போகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாற வேண்டும் என முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வேலை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தொலைதூர பயணங்கள் சென்று வர வேண்டும் என நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தொலைதூர பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. தொலைதூர இடங்களில் இருக்கின்ற ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் செய்வீர்கள். இன்றைய தினம் பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியோ வரவுகளோ கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால், பூர்வீக வழியிலிருந்து நல்ல சிறப்பான மேன்மைகளை கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் மிக சிறப்பான நாளாக விளங்குகின்றது. உங்களுடைய பெயர் புகழ் நன்முறையில் மேன்மை பெறுகின்ற நாள். உயர்கல்வி அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல புகழும் கல்வியில் மேன்மையும் பெறுகின்ற அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சகல விதங்களிலும் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டு அந்த தடுமாற்றத்தினால் நிதானமான செயல்பாடுகளுக்குள்ளாக செல்கின்ற நாளாய் இந்த நாள் விளங்குகின்றது.
அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானம் தனில் அமர பெற்றிருக்கின்றார். ஆகையினால் வேலை, தொழில், வியாபார ரீதியாக சற்று கடினத்தன்மையை ஏற்படுத்துகின்ற அல்லது வேலையில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற மனக்குழப்பத்தால் எதையும் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. சந்திராஷ்டம நாள் வேறு. ஆகையினால் அன்பு நண்பர்களே, எதையும் நிதானமாக செயல்பாட்டில் கொண்டு வருவது மிக மிக சிறப்பு. புதிய முயற்சிகளை கைவிடுவது மிக மிக நல்லது. இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறீங்க அப்படின்னா தள்ளி வைப்பது நல்லது. தேக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று கவனத்தினை மேற்கொள்வதும் வேலைக்கு உணவுகளை எடுத்துக்கொள்வதும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிக மிக சிறப்பானது. எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவி அமைப்புகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஜென்ம ராசியில் சனி இருக்கின்றார். நீங்களாக வாண்டடாக புது பிரச்சனையை கலப்பிடாமல் இருந்தால் போதுமானது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பொறுத்தவரை திருமணம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த ஒரு நல்ல செய்தி கிடைப்பதற்கான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. திருமணம் சார்ந்த முயற்சிகள், அந்த வரன் பார்க்கின்ற அமைப்புகள் எல்லாம் நன்முறைதனில் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அதே போல அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு ஏற்கனவே வெளியிட அமைப்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த நாள் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாளாக விளங்குகின்றது. நட்பு வட்டாரங்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலுகின்ற நாள். உங்களுடைய வாடிக்கையாளருக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள உறவுகள் மேன்மை அடைகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் மேன்மைகளையெல்லாம் வழங்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலையில்லா நண்பர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. தேக ஆரோக்கியம் தன்னில் சற்று நிதானத்தையும் கவனத்தையும் மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான செயல்கள் ஏதேனும் செய்வதற்கு முன்பாக 1-2 முறை யோசித்து கொண்டு செய்வது மிக மிக நல்லது. வேலை மாற்றங்களை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கூட இந்த நாள் வேலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக விளங்குகின்றது. தேக ஆரோக்கியத்தை மட்டும்தாங்க இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிதனை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் சார்ந்த முயற்சிகளில் இருந்தவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு சார்ந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த காதலில் நல்ல மேன்மைகள் பெறுகின்ற நாள். இன்றைய தினம் கலைத்துறை சார்ந்த, சினிமா துறை சார்ந்த, எழுத்துத்துறை சார்ந்த அமைப்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மைகளையும் அந்த கலை ரீதியாக நல்ல பெயர் புகழையும் பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய பெயர் புகழ் சற்று கூடுதலாக ஏற்படுகின்ற நாளாகவும் குல தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உங்களுடைய மனம் எதற்கெல்லாம் ஆசைப்படுகின்றதோ அதையெல்லாம் செய்து வருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.